சரி. ஓகேயா? ரைட். ஓகே ஹரிஷ். குட். ம். எத்தனாவது எழுதுறீங்க ஹரிஷ்? எத்தனாவது எழுதுறீங்க? மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மியூட் யுவர் மைக். மியூட் யுவர் மைக். மியூட் யுவர் மைக். டீச்சர் எஸ். எத்தனாவது கேள்வி நான் எழுது? ஒன்றாவதுக்கு என்ன போட்டுட்டேன் விளங்கல? நான் அண்ணன் சோறு சாப்பிட்டதுக்கு ஒன்றாவது போட்டுட்டேன் முதலாவது எழுதிட்டீங்க. வெரி குட். அன்னம். அடுத்த ரெண்டாவது அன்னம். இப்படித்தான் எழுதுறீங்க மேல்வாய் என்ன? இப்படித்தான் எழுதுறீங்க என்ன? டேஷ் பண்ணி அதோட அர்த்தத்தை பக்கத்துல எழுத வேணும். என்ன? அண்ணம் அண்ணம் மேல்வாயா ஓ, மேல்வாய். எனக்கு எனது மேல்வாய் இருக்கிறது எனது மேல்வாய் வலிக்கின்றது. இல்லாட்டிக்கு எனது அன்னம் வலிக்கின்றது. அரி அடி. அடி என்ன சொன்னா? யானை. அரி அரி மூன்றாவது எஸ், அடி என்று சொன்னா யானை. சிங்கம் சாரி சாரி, சிங்கம். சாரி சாரி அப்பன். அரி என்றா சிங்கம். அரி என்றா சிங்கம். அரி என்று அறிந்து கொள்ளுதல். ஆணை என்றா தான் யானை. வெரி குட். நான் சிங்கம் ஆயிற்றேன். நான் சிங்கத்தை காட்டில் கண்டேன். இல்லாட்டி நான் அடியை காட்டில் கண்டேன். இல்லாட்டி பார்த்தேன். அரி அறி என்று சொன்னா அறிந்து தெரிந்து கொள்ள கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதல், அடி தெரிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதலுக்கு என்ன நான் எழுத போற? நான் மனம் தெரிந்து கொள்ளேன் பிள்ளைங்கள நான் நான் மனம் தெரிந்தேன் மரம் தெரிந்தேனா? அப்படி என்ன என்னது?
அறிந்து கொண்டேன் அப்படின்னு அறிந்து கொள்றது அறிந்து கொண்டேன்டா தெரியுது. அறிந்து கொள்றேன்னா தெரிஞ்சு கொள்றது. ஓகே, அப்படின்னா என்னது என்ன அறிந்து கொண்டீங்க? அஹ், நாளை பாடசாலை நடைபெறாதென்ற செய்தியை அறிந்து கொண்டேன். நாளை பாடசாலை நடைபெறாது என்ற செய்தியை அறிந்து கொண்டேன். அறிந்து கொள். நாளை பாடசாலை நடைபெறாது என்ற செய்தியை அறிந்து கொண்டேன். இல்லாட்டிக்கு அறிந்தேன். ஆணை, அடுத்தது ஆனை. ஆனை என்றா நாளை யானை. மூன்று சுழி நையன்னா வந்தா என்னது? மூன்று சுழி நையன்னா வந்தா இது என்னது? ஆ நை. இந்த நை என்னது? அஹ், ஆணை என்றா கட்டளை. கட்டளை. நீதிபதியினால் ஆணை வழங்கப்பட்டது. இல்லாட்டிக்கு அதிபரினால் ஆணை வழங்கப்பட்டதுண்டா கட்டளை வழங்கப்பட்டது. ஆணை. ஓ, Right. நான் ஆ, நான் ஜீப்புக்கு ஆணை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? நான் ஜீப்புக்கு ஜீப்புக்கு ஆணை பார்த்தேன். ஜீப்புக்கா நான் விளங்கல, மிஸ்ஸுக்கு விளங்கல என்னது? நான் ஜீப்புக்கு யானை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜீப்புக்கா ஜீப்புக்கண்டா எனக்கு விளங்கல. ஜீப்பண்டா என்னது? வெஹிக்கிளா? Is to see the wild. எங்க பாத்தீங்க? Can you tell me in English? I saw an elephant while in while in a jeep. நான் வாகனத்தில் அமர்ந்த போது யானையை பார்த்தேன். அதை விட சரியான ஒரு வாக்கியம் எப்படி எழுதலாமண்டா? வெயிட் பண்ணுங்க. நான் யானையை அருங்காட்சியகத்தில் பார்த்தேன். அப்படின்னா ஜூ. சரியா? ஜூவை தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அருங்காட்சியகம். நான் யானையில் அகற்றி நான் மிருக காட்சி சாலையில் ஆணையை பார்த்தேன். ஆணை. அருங்காட்சியகம்னு சொன்னா ஐயா மியூசியமா? மியூசியத்தை தமிழ்ல சொல்லுவோம் அருங்காட்சியகம். ஜூ அப்படி சொல்லுவோம்னா மிருக காட்சி சாலை. மிருக காட்சி சாலையில் ஆணையை பார்த்தேன். சரி மிஸ். ஹரிஷ் எழுதிட்டீங்களா? ஹரிஷ் முடிஞ்சுதா? ரைட். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க வரோம். அடுத்ததா வாக்கியம் அமைக்குக. வாக்கியம் அமைக்குள்ள வரக்கூடிய வேற வேற சொற்கள் என்னண்டு? அரவம். அரவம்டா அரவம் பாம்பு. பாம்பு. அரவம்னு சொன்னா அரவம்டா பாம்பு. அடுத்தது வேட்கை. வேட்கை. வேட்கை
வேட்கை என்ன? வேட்கையில உங்களோட லட்சியத்தை சொல்லலாம், இல்லாட்டிக்கு உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் எனக்கு என்னது, நான் என்னுடைய வேட்கை ஆம், வைத்தியர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய வேட்கை ஆகும் சொன்னா உங்களோட லட்சியம். சரியா? வேட்கை என்று சொன்னா லட்சியம். இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருப்பம் இருக்குமாண்டா அத வேட்கை என்று சொல்லி சொல்லுவோம். எனக்கு ஐஸ்கிரீம், எனக்கு குளிர்பானம் விருப்பம். இல்லாட்டிக்கு எனக்கு மிகவும் வேட்கையான பானம் என்னது, கொக்கோ கோலா. அந்த மாதிரி சொல்லலாம். சரியா? வேட்கைண்டா விருப்பம். பிரபஞ்சமண்டா, பிரபஞ்சமண்டா உலகம். பிரபஞ்சம் உலகம். மடல், மடலண்டா மடல் கடிதம் கடிதம். கதிரவன் சூரியன் சூரியன். ரைட். இவைய வச்சுக்கொண்டு எனக்கு வாக்கியம் எழுதி காட்டுங்க பாப்போம். அரவமண்டா பாம்பு, வேட்கை அண்டா உங்களோட இலட்சியமா இருக்கலாம், இல்லாட்டிக்கு விருப்பமா இருக்கலாம். பிரபஞ்சம் என்று சொன்னா உலகம். மடல் என்று சொன்னா கடிதம். கதிரவனண்டா சூரியன். ரைட். இந்த ஓ, 5 முறை எழுதி அரவம் காட்டுங்க. அரவம் பாம்பு. சாக்கியம் சொல்லுங்க. வாக்கியம் எப்படி எழுதலாம்? நான் பாம்புக்கு கண்டேன், பயமாக கண்டேன். எனக்கு அரவத்தை அரவத்தை கண்டால் மிகவும் பயம். எனக்கு அரவத்தை கண்டால் இல்லாட்டி பாம்பை கண்டால் மிகவும் பயம். வேட்கை, நான் அஹ், ஐஸ்கிரீமோட வேட்கை வாங்கினேன். வேட்கை வாங்கினேன்டா. எனக்கு குளிர் களி மிகவும் விருப்பம் என்று எழுதுங்க. குளிர்களி மிகவும் விருப்பம். எனக்கு குளிர்களி மிகவும் விருப்பம். நான் குளிர்களியை விரும்புவேன் அப்படியும் எழுதலாம். நான் குளிர்களியை விரும்புவேன். நான் குளிர்களியை விரும்புவேன். சரி, அடுத்தது பிரபஞ்சம். பிரபஞ்சம் உலகம். இந்த பிரபஞ்சம் மிகவும் பெரியது. இந்த பிரபஞ்சம் மிகவும் பெரியது. பெரியது, பெரியது, மிகவும் பெரியது. மடல். கடிதம். கடிதம். நான் மாமாவுக்கு கடிதம் எழுதினேன். நான் கதிரவன் சூரியன். சூரியனுக்கு என்ன சொல்லுவீங்க? சூரியனுக்கு பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும், முடிக்கும், பிடிக்கும், பிடிக்கும், முடிக்குமா? என்னது அப்படின்னா? பிடிக்கும், பிடி முடிக்குமாண்டா? ரைஸ். உதிக்குமா? காலையில் கதிரவன் உதிப்பான் இல்லாட்டி உதிக்கும். காலையில் கதிரவன் உதிக்கும்.
சரி டீச்சர். ரைட். அடுத்து இன்னொரு பேப்பர்ல இருக்கிறதே எழுதிட்டு முடிச்சிடுவோம். இது வந்து ஹரிஷ் உங்களோட அம்மாக்கு அனுப்பி இருக்கிற பேப்பர்ல இருக்குது. அதை முறைக்கா எழுதி கொள்ளுங்க என்ன. இந்த இந்த கேள்வி கட்டாயம். சரியா, இந்த கேள்வி கட்டாயம். அதே முறைக்கா எழுதி கொள்ளுங்க. சரியா, இதை நீங்க வீட்டுல செய்து கொள்ளுங்க. இந்த கேள்வியை நீங்க வீட்டுல செய்து கொள்ளுங்க. அம்மா உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து தந்தா பிறகு இதை ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா, ஓகேயா? சரி மிஸ். ஓகே ரைட். மிஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இங்க பாருங்க, உங்களோட செகண்ட் பார்ட் பேப்பரை பாருங்க. இங்க பாருங்க, செகண்ட் பார்ட் பேப்பரை பாருங்க. உங்களுக்கு கட்டுரை வரும், கட்டுரை வரும், கடிதம் வரும். இங்க பாருங்க, கட்டுரை வந்திருக்குது, கடிதம் வந்திருக்குது. அடுத்து உங்களோட புக்குல இருக்கிற மிக முக்கியமானது யாரு, இருபண்டியும் செல்வந்தனும் பற்றின கேள்வியில கட்டாயம் வரும் ஐயா. சரியா, இருபண்டியன் செல்வந்தன் கேள்வி வரும். இல்லையன்னு சொன்னா உங்களுக்கு எது வரமாண்டா, தாயெலியும் சேயலியும் அந்த கதையில கட்டாயம் வரும். ரெண்டு கேள்வியில ஏதாவது ஒன்று பிள்ளை கட்டாயம் வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், மிஸ்ட காப்பி கவனமா படிங்க, கவனமா படிங்க. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன வரும், வாக்கியம் அமைக்கிறதும் வரும். சரியா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கியம் அமைத்தார். சரியா, நாங்க இப்ப 3 பேப்பர் பார்த்திருந்தோம். அதுலயும் காமனா வருகிறது உங்களுக்கு கட்டுரை, கடிதம், வாக்கியம் அமைக்கிறது. மற்றது உங்களோட புக்ல இருக்கிற 2 பாடத்துல ஒரு பாடத்துல கேள்வி கட்டாயம் வரும். சரியா, ஓகேயா? ஓகேயா, விளங்கிட்டுதா பிள்ளை கிளாஸ்? இன்றைய பேப்பர்ஸ் விளங்கிட்டுதா? ரைட், ஓகே. அப்ப அம்மா வந்தா அப்புறம் ஒருக்கா மிஸ்ஸுக்கு கால் பண்ண சொல்லுங்கய்யா. ஓகே. சரியா, நான் அம்மாக்கு ஒருக்கா அந்த பேப்பர்ஸ்கள் எப்படி மிச்சம் செய்யறேன்னு சொல்லி அம்மாக்கு ஞாபகப்படுத்தினேன். அம்மாக்கு ஒருக்கா அனுப்பி இருக்கிறேன். ஹிந்து காலேஜோட பேப்பர் உண்டு 2023 அதை ஒரு காலுக்கு செய்ய கொடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிராக்டிஸா இருக்கும். அதுல கட்டுரையும் இருக்குதாம்மா. அவரை முடிஞ்சா அம்மாவை கொண்டு சொல்லிருக்கா ட்ரை பண்ண வையுங்க. கட்டுரையும் இருக்குது. கட்டுரை, கடிதம், வாக்கியம் அமைக்கிறது, மற்றது புக்ல இருக்கிற 2 பாடத்துல ஒரு பாடம் கேள்வி விடையா வரும். எஸ், அதே ஒருக்கா ஆளுக்கு 2 பாடத்துல ஒரு பாடத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டோம்டா கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மேனேஜ் பண்ணுவேன். நான் எப்படியும் கண்டினியூஸா பிள்ளை கிளாஸ் எடுத்து செகண்ட் டேர்முக்கு வடிவா கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணுவோம். ஆளு இது ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, அவரை போஸ்ட் பண்ணல தானே. நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல பிள்ளைய நான் கவனிக்கிறேன். ஆகல மாலை போஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கடிதத்தை ஒரு காலத்தை பழக்கினான்னெல்லாம் கட்டுரையும் ஒருக்கா பாருங்க. அம்மா ஒருக்கா வந்த அப்புறம் கால் பண்ண சொல்லுங்க கிராண்ட்மா. சரி சரி, ஓகே 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 ஓகே. எஸ் எஸ் எஸ், ரைட். ஓகே ஓகே, பாய் அம்மா. God bless you. Okay, thank you, Miss. Okay, bye.